கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆப்பிரியமானவர்கள், இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே வரல அப்படின்வாங்க. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செய்யறேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு வரல. ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு செஞ்சேன், அந்த ஊழியத்துக்கு இவ்வளவு செஞ்சேன், எல்லாம் செய்யறதெல்லாம் கரெக்ட், ஆனா நீங்க கொடுக்கிறது ஒரு ஊழியத்தை தாங்குறது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீயோ தர்மம் செய்யும் போது, தர்மம் செய்யறது அடுத்தவங்களுக்கு ஒரு இறக்கப்பட்டு செய்யறதே என்ன சொல்றாரு ஆண்டவர், உன் வலதுகை செய்யறத உன் இடதுகை அறியக்கூடாதுங்கிறாரு. ஆண்டவர் எப்பவுமே முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவர் இருதயங்களை காண்கிற தேவன். அதை நீங்க நினைவு வச்சுக்கணும் நல்லா. அவர் இருதயங்களை பார்த்து, நம்மளாம் மனுஷன் பார்க்கிற விதமா அவர் பார்க்க மாட்டார். நம்ம வெளியில பார்த்தோம்னா நல்லா வெள்ளையா இருந்தாலும் ஒரு மாதிரி, கருப்பா இருந்தா ஒரு மாதிரி, இதெல்லாம் மனுஷங்களுடைய பழக்கம். குட்டையா இருந்தா ஒரு மாதிரி, நெட்டையா இருந்தா ஒரு மாதிரி, இப்படி பேசுறதெல்லாம் மனுஷங்களுடைய சுபாவம். ஆனா தேவனுடைய சுபாவம் அப்படி அல்ல. ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க இருதயம் எப்படி இருக்குதுன்னு உங்களை சோதிச்சு பாருங்க. நீங்க கடவுளுக்குன்னு கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல அப்படின்னா நீங்க உங்களை சோதிச்சு பார்க்கணும்னு தான் அர்த்தம். நீங்க தர்மம் செய்யும் போது எப்படி செய்ய சொல்லி இருக்கிறாரு, உன் வலதுகை கொடுக்கிறது உன் இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரா, உனக்கு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம்பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறத மனுஷன் தெரிஞ்சு என்னாக போகுது? அப்ப அப்படி நீங்க செய்யும் போது அதனுடைய பலனை நீங்க அடைஞ்சு தீர்ந்துட்டீங்க அப்படின்னு தான் வசனம் வருது. அதனால எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருக்காக நீங்க செய்யும் போது அது மனுஷனுக்கு தெரியணும், அவங்க நம்மளை பாராட்டணும், இந்த மாதிரி ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க கர்த்தருக்குன்னு செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் வலதுகை கொடுப்பது உன் இடதுகைக்கு தெரிய வேண்டாம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலனை தருவார். நாம் ஜெபிப்போம். சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பா அந்த நல்ல விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஆண்டவரே, நான் கடவுளுக்காக அதை செய்யறேன், நிறைய பேருக்கு தர்மம் செய்யறேன், ஆனாலும் கடல்ல இருக்கேன், தரித்திரத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் பேசுகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உன் வலதுகை கொடுப்பதை உன் இடதுகை அறியாதிருக்கட்டும், உன் இடதுகைக்கு தெரியாம உன் வலதுகை கொடுக்கட்டும் சொல்றீங்க சுவாமி. ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. உடைய வேத வசனங்கள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானபடி நீர் விரும்புகிறபடி நீர் சொல்லியபடி தர்மம் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் அதை உம்முடைய கணக்கில் அதை எழுதி கொள்கிறீர். ஏழைக்கு இறங்குகிறவன் அதை கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வலதுகரம் கொடுப்பது உங்கள் இடதுகரத்துக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் அந்தரமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.